ஏய் என்ன ஆதிரா விழுந்துட்டியா? ஆமா அர்ஜுன். அடி ஒன்றும் படலையே? இல்ல கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கு தான் நான் அவசரப்படாதன்னு சொன்னேன். சரி வா. அர்ஜுன், என்னாச்சு அவருக்கு? ஒன்னும் இல்ல, சொர்க்கத்துல கடவுள் கூட பேசிட்டு இருக்காரு. யாருமே நல்லவங்க கிடையாது, கொள்ளக்காரங்க எல்லாருமே திருட்டு பசங்க. என்ன சொல்ற அர்ஜுன்? சாத்தானோட உட்கார்ந்து நரகத்துல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஷோ வளராத அர்ஜுன், முதல்ல அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாரு. பயமா இருக்குல்ல? பயப்படாத ஆதிரா, நம்ம நாட்டுல எல்லாருக்கும் வர்ற டிசீஸ் தான் இப்ப இவருக்கு வந்திருக்கு. கல்லு மண்ணு பார்க்காம எப்படி சுகமா படுத்திருக்காருன்னு பாரு. சித்தப்பா, சித்தப்பா. அர்ஜுன், இவர் உங்க சித்தப்பாவா? சாட்சாத் அவரே தான். பேரு காளீஸ்வரன். தினமும் இப்படி குடிச்சிட்டு கிடக்கிறது தான் இவரோட டியூட்டி. சித்தப்பா, சித்தப்பா. சித்தப்பா, தொந்தரவு பண்ணாதடா, தொலைச்சிடுவான். ஆமா, அதான் வாழ்க்கையே தொலைச்சிட்டீங்க. இனிமே தொலைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எழுந்துறீங்க. சித்தப்பா விடு. என்ன சித்தப்பா விடுறேன்னு சொல்றேன்ல. என்ன பண்றது இவர? என்னாச்சு இவருக்கு? இன்னுமா புரியல? நல்லா குடிச்சிருக்காருமா. அங்க பாரு. அதான் சொர்க்கத்துக்கான டூப்ளிகேட் சாவி. சித்தப்பா, சித்தப்பா. இங்க ஒரு லேடி உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்களே. சித்தப்பா, சித்தப்பா, சித்தப்பா. ஐயோ. என்னங்க? சித்தப்பா, சித்தப்பா எழுந்திருங்க சித்தப்பா. சித்தப்பா. என்னங்க? என்னங்க? ஏய் ஆதிரா, யார தேடுற? இல்ல அர்ஜுன். சித்தப்பா, சித்தப்பா. என்னங்க? என்னங்க? ஏய் யார தேடிட்டு இருக்க? இல்ல அர்ஜுன், நான் பார்த்தப்போ இவர் பக்கத்துல ஒரு லேடி தலையை விரிச்சு போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்ன உளற நீ? இங்க அப்படி யாரும் இல்ல ஆதிரா. மரத்தோட ஷேடோவை பார்த்து நீ லேடின்னு நினைச்சிருப்ப. ஷேடோவா? இல்ல அர்ஜுன், நான் பார்த்தேன். ஓகே, அந்த பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். தாத்தா நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. இவரை கொஞ்சம் புடி, நம்ம கார்லயே கூட்டிட்டு போயிடலாம். சித்தப்பா, சித்தப்பா. எந்திரிங்க சித்தப்பா. டிஸ்டர்ப் பண்ண எந்திரிங்க. யாருன்னு? சித்தப்பா. அர்ஜுனா? அவனே தான். வீட்டுக்கு போலாம், எந்திரிங்க. வீட்டுக்கா? அது வீடு இல்லடா, பாவிகளின் கூடாரம். எவன்டா அங்க நல்லவன்? சாமி இருக்காண்டா, அவன் பாப்பான்.
எல்லாத்தையும் பார்ப்பான். தப்பு பண்ணா தண்டனை, உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். அதான் எப்பவுமே குடிச்சுட்டே இருக்கீங்களே, பேசாம வாங்க. அர்ஜுன், இவர் ஏன் இப்படி இருக்காரு? இவருதான் தாத்தாவோட கடைசி புள்ள. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. எந்நேரமும் குடிச்சிட்டு எங்கேயாவது படுத்து கிடப்பாரு. நைட் ஆனா வீட்டுக்கு வருவாரு. சிம்பிளா சொல்லணும்னா தாத்தா இவரை தருதலைன்னு சொல்லுவாரு. இவரை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம் ஆதிரா. சரியா பேச மாட்டாரு, தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவாரு, எல்லாரையும் எதிரி மாதிரி ட்ரீட் பண்ணுவாரு. இவரை சமாளிக்கிறதே கஷ்டம் ஆதிரா. இது தப்பாச்சு அர்ஜுன். ஓடி வெட்டி புதைச்சிருவேன். சொல்றேன்ல, தள்ள மாட்டில் உட்காந்து ஏண்டி உசுர எடுக்கிற? போ, போய் தொலைடி. அர்ஜுன், இவர் சொன்னது புரிஞ்சுதா? நான் தான் சொன்னேன்ல, இவர் பக்கத்துல ஒரு லேடி இருந்தாங்கன்னு, தலைவிரி கோலமா பக்கத்துல உட்காந்து அழுத்துட்டு இருந்தாங்கன்னு. அவரு சொல்றதுதான் நானும் சொல்றேன். அப்படின்னா அது உண்மைதானே? நிம்மதி இல்லை. அவர் குடிச்சிட்டு வளர்றாரு, நீ குடிக்காம வளர்ற. அவ்வளவுதான் வித்தியாசம். அர்ஜுன் ப்ளீஸ் ஆதிரா, நீ ரொம்ப நர்வஸா இருக்க. முதல்ல இதை குடி. குடி. ஏய், இம்சை பண்ணாதடி. ஐயோ, போடி. சொன்னா கேளு, உசுர எடுக்காதடி, போடி. வாங்க வாங்க, சௌக்கியமா? நல்லா இருக்கேன். யார் இவரு? இவரு பேரு கண்ணையா. வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்குவாரு. தாத்தாவோட அசிஸ்டன்ட் தான். வணக்கங்க. வணக்கம்மா. கண்ணையா, வண்டியில சித்தப்பா இருக்காரு, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க. சரிங்க, நான் பார்த்துக்கலாம். யோ முத்துக்கால, இங்க வாயா. புடி. நான் வர மாட்டேன். இது வீடே இல்லை. எங்க கூட்டிட்டு வந்தேன். யாருமே நல்லவங்க இல்லை. ஆதிரா, அம்மா. வா அர்ஜுன், வாமா. அம்மா,
இது ஆதிரா. ஆதிரா, இவங்க என் அம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்லம்மா, நல்லா இருமா, நல்லா இரு. அம்மா, தாத்தங்கம்மா பூஜை பண்ணிட்டு இருக்காருப்பா. ஓ, உள்ள வா. வா. வீட்டுக்கே வந்துட்டா. வீட்டுக்கே வந்துட்டா. பழி வாங்க வந்திருக்காடா. அது நம்ம தம்பி கட்டிக்க போற பொண்ணு. ஐயா சாமி, குடிச்சிட்டு எதையாவது உளராதீங்க. பேசாம வாங்க ஐயா. டேய், வாங்க. அவ வந்துட்டாடா. ஆதிரா, வா. பெரியப்பா, இது ஆதிரா. ஆதிரா, இவர் என்னோட பெரியப்பா, பெரியம்மா. வணக்கங்க. வணக்கங்க. ஆதிரா, கொஞ்சம் வா. இப்படி வா. ஆதிரா, இவரு பூவலிங்க சித்தப்பா. வணக்கங்க. இவங்க சித்தி. வணக்கம். பேர் மங்கையர்க்கரசி. ஆதிரா, வா வா. சித்தப்பா, இது ஆதிரா. ஆதிரா, இது என்னோட சித்தப்பா அருணகிரி. இவங்க என் சித்தி தெய்வானை. வணக்கம். கொஞ்சம் அமைதியா வாடா. வா ஆதிரா. வா ஆதிரா. இவங்க சுசிலா, என்னோட சித்தி. வணக்கங்க. இவரு சாமியப்பன், என்னோட அண்ணன். நீ வாமா, வந்து உட்காரு. சாமி, உட்காருமா. இல்ல பரவாயில்ல ஆண்டி.
அவர் என்ன கோவமா பாக்குறாரு, மறைச்சுக்கிட்டே இருக்காரு. பயப்படாத ஆதிரா, அது என்னோட அண்ணன் தான். கொஞ்சம் மனநிலை சரியில்லை. என்ன அர்ஜுன்? ஒண்ணு இல்ல சித்தி, அண்ணனை பத்தி விசாரிச்சா. அவன் ஆரம்பத்துல நல்லாதான் இருந்தான். பிளஸ் 2ல நல்ல மார்க் எடுத்து சென்னை காலேஜ்ல சேர்த்து விட்டுருந்தேன். ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்தான். அங்க என்ன நடந்ததோ தெரியல, ஒரே மாசத்துல இப்படி ஆயிட்டான். எங்க காட்டியும் குணப்படுத்த முடியல. உட்காருப்பா உட்காரு. என்னப்பா அர்ஜுன், வேலை அதிகமோ? ரொம்ப இழைச்சு போயிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியப்பா, நல்லா தான் இருக்கேன். உன் பேர் என்னம்மா சொன்ன? பேர் என்னன்னு கேட்டேன். ஆதிரா. என்னப்பா இது? பேர் என்னன்னு கேட்டா மரியாதை இல்லாம ஆதிடா என்கிறா. பெரியப்பா, அவ பேரே ஆதிரா. ஓஹோ, பேரே ஆதிராவா? இந்த பேர் உனக்கு யாரும் வச்சது? அப்பாவும் அம்மாவும். வேற பேரே கிடைக்கலையா உங்க அப்பா அம்மாவுக்கு? என்ன பேருடா இது? போன வாயன் கொட்டாய் விட்ட மாதிரி ஆதிரான்னு. சித்தப்பா, சரி சரி, கோச்சுக்காத, சும்மா தான் விசாரிச்சேன். ஆமா, நீ இவங்க கூட தான் வேலை பாக்குறியாமா? இல்லங்க, நான் PhD பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா பெரியப்பா, தாத்தாக்கு அறிமுகப்படுத்திட்டு வரேன். போ போ. வா ஆதிரா. ஏன் அர்ஜுன், இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க, மத்தவங்க யாரும் வரலையா? எல்லாரும் ஹாஸ்டல்ல அங்க இங்கன்னு படிக்கிறாங்கல்ல, அதான் வரல. ஆமா அர்ஜுன், ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி முறைப்பா இருக்காங்க? பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அவங்க இயல்பாவே அப்படிதாம்மா, பயப்படாத, பழகுனா சரியாயிடும். வா. வாப்பா, வாமா. தாத்தா. வாப்பா அர்ஜுன், விபூதி வச்சுக்க. நீ வாமா. வாமா. போட்டோவில் பார்த்ததை விட நேர்ல அழகா இருக்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருப்பா, நல்லா இரு. ஆதிரா, தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, மகராசியா இரு. உன்னை பார்க்கவே சந்தோஷமா இருக்குமா. சில பேரை பார்க்கறப்பதான் இது நம்ம சொன்னோம், நம்ம வீட்டு ஆளுங்கிற நினைப்பு வரும். உன்னை பார்க்கறப்ப எனக்கு அப்படிதான் தோணுது. உன் தேடுதல் வீண் போகல அர்ஜுன். வீட்டுக்கு ஏத்த அமைதியான பொண்ணதான் பார்த்திருக்க. நாங்களே பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்காது. தேங்க்யூ தாத்தா. இதெல்லாம் ஒரு கொடுப்பனுப்பா. மானம் இடிஞ்சு மழை பெஞ்சி
மழை தண்ணி குளத்துக்கு வர்றது இல்லையா, அப்படி விதி இருந்தா வீடு தேடி வருவாங்க. அதத்தான் பந்தங்கிறது. மண்ணு பொண்ணு மங்கை இதெல்லாம் விதி இருந்தாதான் சேரும், இல்லாட்டி விலகி போகும்னு சொல்லுவாங்க. 7-8 பொருத்தம் பார்க்கறத விட மனப்பொருத்தம் இருந்தா அதைத்தான் முன்ஜென்மத்து புண்ணியம்பாங்க. உனக்கும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வாமா, அங்க உட்கார்ந்து பேசலாம்.